நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். புதுச்சேரி தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் சிங்கிரிக்குடியைச் சேர்ந்த மணிகண்டன் வேதியியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இங்கு படிக்கும் நல்லவாடு பகுதியைச் சேர்ந்த 1ஆம் வகுப்பு மாணவிக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. கடந்த 1.5 மாதமாக பள்ளிக்கு செல்லாமல் இருந்து வந்தார். மாணவியை பெற்றோர் ஹாஸ்பிட்டலில் பரிசோதித்த போது பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மாணவியிடம் விசாரித்தனர். பாலியல் தொல்லை கொடுத்தது ஆசிரியர் மணிகண்டன் என கூறினார். பெற்றோரும் உறவினர்களும் பள்ளியை முற்றுகையிட்டனர். பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மணிகண்டனை மாணவி அடையாளம் காட்டினார். அவரை சுற்றி வளைத்த உறவினர்கள் சரமாரியாக தாக்கினர். தவளக்குப்பம் போலீசார் விரைந்து சென்று ஆசிரியரை மீட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். பள்ளிக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக கூறி 100க்கும் மேற்பட்டோர் கடலூர் புதுச்சேரி சாலை தவளக்குப்பம் சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். 8 மணி நேரம் நடந்த மறியலால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து முடங்கியது. 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஏற்க மறுத்த போராட்டக்காரர்கள் பள்ளி உரிமையாளருக்கு சொந்தமான மதுபான கடையையும் அவரது பள்ளியையும் அடித்து சூறையாடினர். 2 பள்ளி பஸ்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. சபாநாயகர் செல்வம், டிஐஜி சத்தியசுந்தரம், மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் ஆகியோர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பள்ளிக்கு சீல் வைக்கப்படும் என மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் கூறினார். இதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். ஆசிரியர் மணிகண்டன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள பள்ளியின் நிறுவனர் ராமுவை போலீசார் தேடி வருகின்றனர். என் பிள்ளைய எப்படி பண்ணிட்டாங்க, 40 நாளா இது மாதிரி டார்ச்சர் பண்ணிடுறாங்க. இது அவங்க மிஸ்ஸுக்கு தெரிஞ்சுது, ஆனா அவங்க எதுவும் கண்டுக்கல. நாங்க இன்னைக்கு தான் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிட்டு வந்தோம். அது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. கன்ஃபார்ம் வந்து நான் ஸ்கூல்ல போய் கேட்டேன். அவங்க தப்பு பண்ண மணிகண்டனை உள்ளே வச்சுக்கின்னு வெளியே அனுப்பல. ஸ்கூல் கரஸ்பாண்ட் வரல. அவரு 3 மைல்ல இருந்து இங்க இருக்கிறேன். என்னை யாரும் எதுவும் கேட்கல. என்னை யாரும் எதுவும் கேட்காத பட்சத்துல அவரை மணிகண்டனை காவல்துறை இட்டுன்னு போனாங்க. நான் போய் பிடிச்சேன். காவல்துறை என்னை ஓட விட அடிச்சாங்க. என் கால் வலி, என் கை வலிக்குது. ஸ்கூல சீல் வைக்கணும். தப்பு செஞ்ச மணிகண்டனுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு கொடுக்குற தண்டனை அடுத்த ஆசிரியர் யாரும் பொண்ணுங்களை கையை வைக்க கூடாது. எங்களுக்கான நியாயமே வரல. எங்களுக்கான நியாயம் வேணும். இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? 7 மணி நேரம் ஆயிருக்கு. எப்படி எங்களுக்கான ஒரு பதிலும் இல்ல. எங்களுக்கு பதில் வேணும். இந்த குற்ற சம்பவத்தில் நடந்த குற்றவாளியை ஏற்கனவே காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. அவங்க மேல வழக்கு பதிவு செய்து கடுமையான தண்டனையை வழங்கி தரதுக்கு அரசு அத்தனை நடவடிக்கைகள் எடுக்கும். மற்றபடி இவங்களுடைய கோரிக்கைகள், அதாவது சில காவல்துறை நண்பர்கள் அவங்களை ஏதோ அடிச்சதா சொல்றாங்க. அதையும் கண்டிப்பா விசாரிச்சு அந்த யார் பண்ணியிருந்தாங்களோ அவங்க மேலேயும் நிச்சயமா நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகேனா இந்த ஸ்கூல் இமிடியேட்டா க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் க்ளோஸ் பண்ணி தகுந்த நடவடிக்கை ஸ்கூல் மேலேயே நாங்கள் எடுக்கிறோம். ஸ்கூல் தாளாளர் எல்லாத்தையும் விசாரிக்கிறோம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லியிருக்கோம்.